ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அவர்கள் சீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் போய் தரிசனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முந்தின நாள் திருச்செந்தூர் கோயில் போனது பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட தளபதி வெளிநாட்டிற்கு பறந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வெளிநாட்டுக்கு பறந்திருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு போனார். பட் தளபதி அதுக்கு ஆப்போசிட்டாக கோயிலாக போய்கிட்டு இருக்காரு. அதுவும் மதங்களை தாண்டி எல்லா கோயிலுக்கும் போகிறதாக பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டிவ் பாசிட்டிவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருப்பார். அப்படிங்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் நன்றி செலுத்த தான் போயிருக்காருன்னு தோணுது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் டிவிக்கு ஆல்ரெடி வின் பண்ணியாச்சு. அதாவது இவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்சி ஆரம்பிக்க முடியுமா, அதை நடத்த முடியுமா, 234 தொகுதிகளையும் நிற்க வேட்பாளர் இருக்காங்களா, தென் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பல வருஷங்களாக இருக்கிற திராவிட கட்சிகள் முன்னாடி நிற்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தளபதி மேலே இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ தளபதி இல்லாமல் இனிமேல் தமிழக அரசியல் கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இங்கே இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிவிக்கு நிறைய விஷயங்களில் வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் எலெக்ஷன் ரிசல்ட்டும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வருங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. அண்ட் நேற்று ஈவினிங்கில் இருந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு போலிங் எப்படியும் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பட் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான் மக்களோட திருப்பு என்னங்கிறது தெரியும். ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இருப்போம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். எதிர்பார்த்த மாதிரியே பாசிட்டிவாக இருந்தால் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சிடாது. ஸோ இந்த எலெக்ஷனில் கிடைக்கிற அனுபவங்களை வச்சு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்.